ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெண்பொங்கல் வந்து கையில் ஒட்டாமல் அதே மாதிரி குழக்குழன்னு இல்லாமல் கரெக்டான பதத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேங்க. சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய் சட்னியும் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் சட்னி இருந்ததுன்னா சாம்பாரே தேவைப்படாதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு காப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். சின்ன உலக்கில் ஒரு உலக்கு அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு காப்படிக்கு 1/4 காப்படி பாசி பருப்பு சரியாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் குக்கரில் மாற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாங்க. இதில் 5 காப்படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு காப்படி அரிசி எடுத்துருக்கோம், 1/4 காப்படி பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு 5 காப்படி அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே நல்லா அரிசி குழைவாக வந்துடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கலருக்காக சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது முழுசாக சேர்த்தோம்னா எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. மிளகு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி சேர்க்கறதுனால நம்ம எடுத்து ஒதுக்கி வைக்க முடியாது, உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்குறோம், அதே மாதிரி நெய்யும் சேர்க்க போகிறோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால கொஞ்சம் வெண்பொங்கல் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச குக்கரில் இது சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துக்கலாங்க. இது தாளித்து போடாமல் இந்த மாதிரி போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் இதுக்கு நல்லா ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் நம்மளுக்கு இன்னும் கூட தேவைப்பட்டாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பை 2-3 உடச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க. அது நம்மளோட பிரியம்தான். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டுங்க. இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான சுவையான மணமான வெண்பொங்கல் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தனித்தனியாக ஒன்று இந்த மாதிரி தாளித்து போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. நல்லா ஒரு முறை கிளறி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாங்க. 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காயை எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், நீங்கள் திருகி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் தேவையான அளவு, நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதையும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி இதோடு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இந்த தாளிப்பை அப்படியே சட்னி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மணமான சட்னி ரெடியாக இருக்குது. இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சாம்பார் வேணுங்கன்னே தோணாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்னி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான மணமான வெண்பொங்கலும் சூப்பரான சிம்பிளான சட்னியும் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.